ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போட்டா மரத்தை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போட்டா மரம். எப்படி ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்கு அப்படின்னு பாருங்கள். காய் நல்லா வந்திருக்கு, சூப்பராக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் வேஸ்ட்டு தாங்க. கிச்சன்லேருந்து கிடைக்கிற காய்கறியோட தோல், வெங்காயத்தோல், டீ தூள், அதை எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு ஒரு 2 நாள் கழித்து ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றுனதுனால எப்படி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கொத்து கொத்தாக வந்திருக்கு சப்போட்டா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த இடத்துல இங்கே எல்லா இடத்துலையுமே காய் வச்சுருக்கு. நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும். பாருங்கள், ஒரே கொத்தில் எத்தனை வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிலோ கணக்கில் சப்போட்டா வந்து காய்க்கும் போல் இருக்குது. நல்லா காய் விட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே. எல்லாமே அந்த டீ தூள் எல்லாமே அந்த நைட்ரஜன் சத்து எல்லாமே கிடைச்சதுனால இந்த மாதிரி காய் வந்து கொத்து கொத்தாக வச்சுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.